ஏன் கோவம்? அனாமிகா சொல்ல ஹாய் அம்மா சிஸ்டர் வாங்க. ஹாய் நிஷா வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க. லைக் போட்டாச்சு. தேங்க்யூ சிஸ்டர். வாங்க வாங்க வாங்க. வெல்கம் டு மை லைஃப். ஃபஸ்ட் டைம் வர்றீங்கல்ல, வாங்க சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எனக்கு கிட்டத்தட்ட போய் ஒரு மாதம் வீட்டுக்கே வரல. அந்த ஒரு பெரிய பூனை இங்கே நிற்கிது. அது இங்கே வர விட மாட்டேங்குது. இவனை வந்து அடிக்குதுன்னு பயந்துட்டு வர்றதில்ல. இன்றைக்கி தான் வந்திருக்கு. வந்துட்டு அந்த மற்ற பூனைகளை பார்த்துட்டு கேட்கலையா? சவுண்டாக கேட்கலையா? மற்ற பூனைகளை பார்த்துட்டு இது கோவப்படுது. பிரபம் அதான் மனிதர்களுக்கும் அனிமல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனால் இது கோபம் வந்தால் அதுக்கு என்னன்னு தெரியாது. அதே மாதிரி தான் பாசம். பால் கேட்குது போல். ஃபாத்திமா சிஸ்டர், இப்போ சவுண்டு கேட்குதா? சாப்பிட்டீங்களா நீங்கள்? மெதுவாக சாப்பிடு, மெதுவாக சாப்பிடு. முள் இருக்குடா. எத்தனை மணிக்கு போட்டீங்க? இப்போ தான் 10 நிமிஷம் ஆகுது லைவ் ஸ்டார்ட் பண்ணி. காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா ஃபாத்திமா சிஸ்டர்? பிரபா, மனிதன் நம்ப வச்சு ஏமாற்றுவான், அனிமல்ஸ் நம்பி ஏமாறும். கண்டிப்பாக ஆடை பிடிச்சி வளர்த்து அதை அறுத்துருவோம், கோழியை பிடிச்சி வளர்த்து அதையும் அறுத்துருவோம். மனிதர்கள்னாவே சுயநலம் தானே. அது பசிக்காக அடித்து சாப்பிடும். ஃபாத்திமா சிஸ்டர் சாப்பிட்ணும். இனிமேல் தான். நான் காஃபி டீ குடிக்கிறது கிடையாதா? அவங்க குடிக்கிறது இல்லை. நல்ல பழக்கம். எப்போவுமே குடிக்க மாட்டிங்களா? நானும் காஃபி டீ அடிக்ட் கிடையாது. எப்போவாவது போட்டு குடிப்பேன். எதுக்கு பயப்படுற? ம், செல்லக்குட்டிமா. பழக்கம் இல்லையா சிஸ்டர்? ஓகே சிஸ்டர். நீங்கள் சென்னை தானே? லைவில் நல்லா அழகாக பேசுகிறீங்க. உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமாக, ஒரு கம்பீரமாக இருக்கு. ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரியவங்க பேசுகிற மாதிரி நல்லா இருக்கு. பேசுகிறது நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நேற்று பூனைகள் பற்றி சொல்லும் போதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நானும் முஸ்லீம் தான், உங்களுக்கு தெரியுமா?